இருக்குது பாருங்கள். அப்படியே படல் படலாக உங்களுக்கு தோசை எடுக்க வரும். நம்ம இதை அப்படியே எடுத்துடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சசியா கிச்சன். நம்ம கிச்சனில் கம்பு தோசை ரெடி பண்ணலாம். இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே கம்பு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. ரத்த சோகை வராமல் தடுக்கிறதுக்கு இந்த கம்பு பயன்படுது. இந்த கம்பு நம்ம பொதுவாக கம்பு எப்பயுமே நல்லா சிறுதானியம் எடுத்தோம்னாவே நல்லா கழுவி க்ளீன் பண்ணி தான் எடுத்துக்கணும். இப்போ இதில் ஒரு கப்பு நம்ம கம்பு எடுத்தோம்னா அதே அளவுக்கு இட்லி அரிசி புழுங்கல் அரிசி எடுத்துக்கிறோம். உளுந்தம் பருப்பு ஒரு அரை கப் எடுத்துக்கிடுவோம். உளுந்து வெந்தயம் 1 டீஸ்பூன் எடுத்துக்கிடுவோம். அரிசி உளுந்து கம்பு மூணையுமே நம்ம தனித்தனியாக ஊற வச்சுக்கிடுவோம். இட்லிக்கு மாவு அரைக்கிற மாதிரியே நம்ம அரைச்சி எடுத்துக்கிடுவோம். கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்தோம்னா தோசை நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கம்பை ஒரு 4 மணி நேரம் நம்ம நல்லா ஊற வச்சுருவோம். ஊற வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டு அரைக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த உளுந்தையும் வெந்தயத்தையும் அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இதுக்கப்புறம் அரிசியும் நம்ம கம்பையும் அரைச்சிக்கிடுவோம். உளுந்த மாவு நல்லா அரைச்சிருச்சு பாருங்க. நல்லா பந்தாக இந்த மாதிரி எடுக்கணும். எடுத்துட்டு இதுக்கு அடுத்து நம்ம ஊற வச்சுருந்தா இட்லி அரிசியை சேர்த்து அரைச்சிடுவோம். அரைச்சதுக்கப்புறம் நம்ம கம்பு சேர்த்து அரைக்கலாம். தனித்தனியாக அரைச்சி எடுக்கும்போது மாவும் ஜாஸ்தியாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். தோசை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இட்லியும் ஊற்றலாம், தோசை ஊற்றலாம், பணியாரம் ஊற்றலாம். இப்போ உளுந்து அரைச்சி எடுத்துட்டோம். அதுக்கடுத்து நம்ம ஊற வச்சுருந்தா அரிசியை சேர்த்து அரைச்சிடுவோம். நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கிடுவோம். அரிசியும் நல்லா அரைச்சிருச்சு, நல்லா நைஸாக அரைச்சிருச்சு. இப்போ இந்த அரிசி எடுத்துட்டு அதுக்கு அடுத்து நம்ம எடுத்து ஊற வச்சுருந்த கம்பை சேர்த்து அரைச்சிடலாம். அடுத்து நம்ம ஊற வச்சுருந்த கம்பை சேர்த்து அரைச்சிடுவோம். நல்லா நைஸாக இதையும் அரைச்சி எடுத்துருவோம். ஒரு 10 நிமிஷத்துலேயே அரைச்சிடலாம். கம்பு நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கிடுவோம். உப்பு சேர்த்து அரைச்சிட்டு அப்படியே நம்ம மாவு எடுத்து ஒன்றா கரைச்சி வச்சிடலாம். அரைச்ச மாவை நம்ம நல்லா நல்லா கரைச்சி நல்லா நம்ம தண்ணி தேவைப்படுற அளவு தண்ணி சேர்த்துக்கிடுவோம். கை வச்சே நல்லா கரைப்போம். கரைச்சி ஒரு 8 மணி நேரம் புளிக்க வைப்போம். புளிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம தோசையாக ஊற்றலாம். இட்லி ஊற்றினாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும், தோசையும் நல்லாயிருக்கும். மாவு கரைக்கும் போது நல்லா இந்த மாதிரி இப்படி நல்லா அடிச்சு நல்லா பிசைஞ்சு மாவு கரைச்சி வைங்க. இந்த மாதிரி கரைச்சி வச்சுருவோம். கம்பு தோசைக்கு நம்ம கார சட்னி ஒன்று ரெடி பண்ணிடுவோம். ரொம்ப வேகமாக ரெடி பண்ணிடலாம். இதுக்கு மிளகா வத்தல் ஒரு 5 வத்தல் எடுத்துக்கிறோம். சின்ன வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் எடுத்துக்கிறோம். பூண்டு ஒரு 10 பூண்டு எடுத்துக்கிறோம். 2 தக்காளி, சின்ன பிஞ்சு புளி எடுத்துக்கிறோம். ஒரு லெமன் சைஸ், பாதி லெமன் சைஸில் புளியெல்லாம் எடுத்துக்கிறோம். கருவேப்பிலை ஒரு சின்ன பிஞ்சு, உப்பு. இதை அப்படியே நம்ம பச்சையாகவே வச்சு அரைச்சி அப்படியே ஒரு தாளிப்பு கொடுத்து வச்சிட்டோம்னா சட்னி ரெடி ஆகிடும். இந்த சட்னி டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப வேகமாகவும் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த போது இந்த மிளகா வத்தல் புளியையும் சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கிடுவோம். இதை அரைச்சதுக்கப்புறம் நம்ம பூண்டு வெங்காயம் தக்காளியை சேர்த்து அரைக்கலாம். சட்னி இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டோம். நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்து வச்சிட்டோம்னா சட்னி ரெடி ஆகிடும். இப்போ கரண்டி வச்சுருக்குறோம். இதில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். செக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். இது கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றும்போது இந்த சட்னி கார சட்னி டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருந்த கடுகு பெருங்காயம் போட்டு தாளிச்சு எடுத்துருவோம். கடுகு கொஞ்சம் நல்லா வெடிக்கட்டும். வெடிச்சதுக்கப்புறம் நம்ம பெருங்காயம் சேர்க்கலாம். கருவேப்பிலை ஒரு பிஞ்சு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம். இது நல்லா இந்த மாதிரி நல்லா வெடியும் போது நம்ம எடுத்து வச்சிருந்த கருவேப்பிலையும் சேர்த்துருவோம். சேர்த்து கருவேப்பிலை நல்லா பொரியவும் நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியை ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிடுவோம். அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற அளவுக்கு அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கிறோம். தோசை ஊற்றுறதுக்குள்ள இந்த சட்னி நம்ம ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சட்னி ஒரு வாரம் ஆனாலும் உங்களுக்கு கெட்டு போகாது. ஒரு 2 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு பாருங்க, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா புளிச்சிருக்கு பாருங்கள். இப்படி நல்லா நம்ம அந்த கரண்டியை வச்சு இப்படி நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம வேணுங்கிற அளவு மாவு எடுத்து தோசை மாவு ஊற்றிட்டு திருப்பி நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வச்சிடலாம். நல்லா புளிக்க வச்சு ஊற்றினா தோசை நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ அப்படியே நம்ம தோசையை ஊற்றி எடுக்கலாம். இட்லியும் ஊற்றலாம், பணியாரமாகவும் ஊற்றி எடுக்கலாம். இப்போ நம்ம தோசைக்கல் போட்டாச்சு. கல் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம வச்சிருந்த மாவை கம்பு தோசையை அப்படியே தோசையாக ஊற்றி எடுக்கலாம். நல்லா லேசாக நல்லா ஊற்றி எடுக்கலாம்.
எண்ணெய் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். இப்போ மூடி வச்சுருவோம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எடுக்கலாம். தோசை பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். நல்லா புளிச்சு நல்லா ஓட்டையாக இருக்குது பாருங்கள். அப்படியே படல் படலாக உங்களுக்கு தோசை எடுக்க வரும். நம்ம இதை அப்படியே எடுத்துடலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை பாருங்கள் நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பார்க்குறதுக்கு வந்து கம்பு தோசைனே சொல்ல முடியாது. இந்த மாதிரி நம்ம கார சட்னி அரைச்சிட்டு தொட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. சசிகா கிச்சன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை.